எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 12, 13 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜூலை 11 நம்ம லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த டேக்கான ரிவிஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் யார்? ஆன்சர் அனில் மேனன். மேற்கூரை சூரிய சக்தி மின் திட்டத்தை ஊக்குவிக்க 8482 கோடி கடனுதவியை எந்த வங்கி வழங்குகிறது? ஆன்சர் வேர்ல்ட் பேங்க். அமெரிக்காவிற்கு பிறகு மறுபயன்பாட்டு ராக்கெட் சோதனையை எந்த நாடு வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் சீனா. இப்போ சீனாக்கு அப்புறமா ஜப்பானுமே இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. செயற்கை கருத்தரிப்பு மையங்களை ஒழுங்குபடுத்த யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆஷா மேனன். ஆயுஷ்மான் பாரத் எண்ம திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு லான்ச் பண்ணிருக்காங்க. தோல் அல்லாத காலணி தொழிற்சாலை அமைக்க முதல்வர் எங்கு அடிக்கல் நாட்டியுள்ளார்? ஆன்சர் கரூர். இந்தியாவில் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ள நகரம் எது? ஆன்சர் ஆல் ஆஃப் தி அபவ். சென்னை, மதுரை, நாக்பூர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமைகளை கண்காணிக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில தான் அமைச்சிருக்காங்க. உலக அளவில் இந்திய வாகனத்துறை எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3rd பிளேஸ்ல இருக்கு. E20 பெட்ரோல் காரணமாக ஏறக்குறைய எத்தனை லட்சம் டன் கரியமில வாயு வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 952 லட்சம் டன் குறைச்சிருக்காங்க கார்பன் டை ஆக்சைடு. ஜூலை 12 and 13 இந்த 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம திருக்குறள் இப்போ ஈகை அதிகாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். கவனிங்க. நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. இப்போ நல்லாறு அப்படின்னா நல்ல வழிகள்ல நீங்க ஒரு அறவழிகள்ல தான் அந்த ஒரு பொருளை நீங்க பெற்றிருக்கீங்க ஒரு நபர்கிட்டேருந்து அப்படின்னாலும் இன்னொருத்தவங்கள்டேந்து நீங்க அந்த பொருளை பெறுவது அப்படிங்கிறது என்ன கிடையாது, நல்ல விஷயம், பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. அதே டைம்ல மேலுலகம் இல்லெனினும் நீங்க இறந்ததுக்கு அப்புறமா நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னா கூட எது சிறந்தது? ஈதலே நன்று. மேலுலகம் நீங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கலாட்டியும் நீங்க எதைதான் சூஸ் பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு கொடை வழங்குறத தான் நீங்க விரும்பணும், அதை தான் நீங்க பண்ணணும். நல்ல வழியில உங்களுக்கு வந்தாலும் அந்த பொருளை நீங்க ஏற்றுக்க கூடாது. அதே மாதிரி நீங்க மேலுலகம் போக முடியாது அப்படின்னாலும் நீங்க ஈதல்ல தான் சூஸ் பண்ணணும், கொடை தான் வழங்கணும் பிறருக்கு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் அவார்ட்ஸ் பார்க்கலாம். 60வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வைரமுத்து. ஸோ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைரமுத்து அவர்களுக்கு 60வது ஞானபீட விருது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது 2025ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது. ஞானபீட விருதை பற்றி நம்ம என்ன பார்த்துருப்போம்? இலக்கியத்துறையில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 8th ஷெடியூல்ல 22 லாங்குவேஜ் பிளஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதில் வெளியாகக்கூடிய நூல்களுக்கு அதை யார் எழுதியிருக்காங்களோ அந்த சிறந்த படைப்பாளிகளுக்கு விருதுகளை கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ வைரமுத்து அவர்களுக்கு இந்த 60வது ஞானபீட விருது தமிழ் எழுத்தாளருக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ் எழுத்தாளர்ல இந்த விருது பெறக்கூடிய 3வது பர்சன், அதாவது தமிழ் எழுத்தாளர் தான் வைரமுத்து அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஏற்கனவே அகிலன் விருது பெற்றிருக்காங்க 1975 தமிழ்நாட்டிலேருந்து சித்திரப்பாவை அப்படிங்கிற நாவலுக்காக. நெக்ஸ்ட் ஜெயகாந்தன் 2002ல இந்த ஞானபீட விருதை வின் பண்ணியிருக்காங்க. இப்போ 3வதாக தமிழ்நாட்டிலேருந்து வின் பண்ணக்கூடிய எழுத்தாளர் வைரமுத்து. ஸோ இந்த ஞானபீட விருது 1961ல பாரதிய ஞானபீடம் அப்படிங்கிற பண்பாட்டு இலக்கிய கழகம் சார்பில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவார்டு அப்படிங்கிறத 1965லேருந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். ஐநா கடல்சார் சட்ட உடன்படிக்கை எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? ஸோ 1994ஆம் ஆண்டு இந்த ஐநா கடல்சார் சட்ட உடன்படிக்கை, அதாவது UN கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடல்சார் சட்ட உடன்படிக்கை
இப்போ வந்து கடல் பரப்புல இவ்வளோ தூரம் வந்து எந்த நாட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கும், யார் அந்த கடல் பரப்பு வழியா பயணிக்கலாம், அங்கே உள்ள மினரல்ஸை யார், அங்கே உள்ள சோர்சஸை வந்து யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரூல்ஸ் வகுக்கிறதா இந்த யூஎன் கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த யூஎன் கிளாஸுடைய அந்த உடன்படிக்கை 1994 அமலுக்கு வந்திருக்கும். மொத்தமாக ஒரு 170 நாடுகள் வந்து இதில் சைன் பண்ணியிருப்பாங்க, நம்ம இந்தியா உட்பட. இந்த யூஎன் கிளாஸ் படி ஒரு தீர்ப்பாயம் அப்படிங்கிறது அமைச்சிருப்பாங்க. என்ன ஒரு பிரச்சனைக்காக அப்படின்னா, சீனா வந்து இந்த தென் சீன கடல் இருக்கு இல்லையா, சீனாவுடைய சவுத் சைடு இருக்கக்கூடிய இந்த தென் சீன கடல்ல வந்து இது எங்களோடது, நாங்கள் தான் இதுக்கு உரிமையாளர் அப்படிங்கிற மாதிரி உரிமை கோரியிருப்பாங்க. நீங்கள் அப்படி உரிமை கோர முடியாது, ஏன்னா பக்கத்தில் தைவான், பிலிப்பைன்ஸ், ப்ரூனே, மலேசியா, வியட்நாம் ஆகிய நாடுகளும் இருக்கு. ஸோ அவங்களுக்கும் அதில் அதாவது அவங்களுக்கான உரிமையும் அங்கே இருக்கு இல்லையா. சீனா வந்து முழுமையாக அங்கே உரிமை கோருறது அப்படிங்கிறது புறம்பானது, சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஒரு விஷயத்த வந்து ஆய்வு செய்யறதுக்காக தீர்ப்பாயம் அப்படிங்கிறது அமைச்சிருப்பாங்க. அந்த தீர்ப்பாயம் 2016 ஜூலை 12 நெதர்லாந்து தலைநகர் தி ஹேக்ல வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த உடன்படிக்கையின் கீழ் அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாங்கன்னா, சீனாவுக்கு வந்து இது முழு அதிகாரம் கிடையாது தென் சீன கடல்ல அப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பளிச்சிருப்பாங்க. இப்போ தீர்ப்பளிச்சு 10 இயர்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ அந்த தீர்ப்பை வந்து முறையானது தென் சீன கடலுக்கு சீனாவுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா, யூரோப் யூனியன், பிரிட்டன், மேற்காசிய நாடுகள் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருப்பாங்க. அதனாலதான் எகைன் பார்க்குறோம். ஸோ ஐக்கிய நாடுகள் கடல்சார் சட்ட உடன்படிக்கை 1994 அமலுக்கு வந்திருக்கும். இதில் 170 நாடுகள் சைன் பண்ணியிருக்கோம், நம்ம இந்தியா உட்பட. தென் சீன கடலை வந்து சீனா உரிமை கோருறது அப்படிங்கிறது புறம்பானது, சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பாயம் 2016 வந்து அவங்களுக்கு உரிமை கிடையாதுங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இந்தியா அண்ட் ஐ A 100 memories not a memoir என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் S.Y. குரேஷி. S.Y. குரேஷி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தேர்தல் ஆணையரா, தலைமை தேர்தல் ஆணையரா இருந்திருக்காரு S.Y. குரேஷி. அவர் தான் இந்தியா அண்ட் ஐ A 100 memories not a memoir அப்படிங்கிற தலைப்புல ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்தியாவுடைய முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி தான் இந்த குரேஷி அவர்கள். ஸோ அந்த புக்கை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். ஸோ விருக்ஷமித்ரா பரிவார் என்பது டேஷ். ஸோ இது வந்து மரக்கன்றுகள் நடும் மக்கள் இயக்கம் தான் விருக்ஷமித்ரா பரிவார். அதாவது மரக்கன்றுகளை நம்மளுடைய அந்த கிரீன் கவர், நம்மளுடைய வனப்பரப்பை பார்த்தீங்கன்னா ஒரு 33% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்மளோட மொத்த எர்த்தில் நம்மளோட இந்தியாவில் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்தியாவோடைய ஃபாரஸ்ட் கவர் வந்து 33% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு டார்கெட் இருக்கு. இந்த டார்கெட்டை வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தேசிய வனக்கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாலிசியில் தான் 33% இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை அடையணும், அந்த டார்கெட்டை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய வனப்பரப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக இப்போ குழந்தை புதுசாக பிறக்குது, இல்லைன்னா பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறாங்க, ஏதாவது நீங்கள் புதுசாக வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் மரம் நடுவதை ஊக்குவிக்கணும், மரங்கள் நடுவதை வந்து நோக்கமாக கொண்டு இந்த இயக்கமானது தொடங்கப்படும். விருக்ஷமித்ரா அப்படிங்கிற ஒரு இயக்கமானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் வந்து மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அதை பற்றி பார்க்குறோம். சுமார் 17,000 மரம் நடும் ஆர்வலர்கள் வந்து சமீபத்தில் இது சம்மந்தமாக நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த விருக்ஷமித்ரா பரிவார் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுக்கான இயக்கம்? மக்கள் மரங்கள் நடுவதற்கான இயக்கம். இதே மாதிரி நம்ம தாயின் பெயரில் மரம் நடும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அது அவங்க அம்மாவுடைய நினைவாக வந்து மரம் நடுறது, அவங்க அம்மாவுடைய பேரில் வந்து மரம் நடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அடுத்து நம்ம ஒரு ரிப்போர்ட் பார்த்துடலாம். இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023, அதாவது வன அறிக்கை 2023 இந்திய வன அறிக்கை. அதில் என்ன ஃபாரஸ்ட் கவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 25.17% நம்ம நாட்டுடைய மொத்த பரப்பளவில் ஃபாரஸ்ட் கவர் இருக்கு, வனப்பரப்புன்னு சொல்லி. SDG கோல்ஸ்ல இது எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் ஆன் லேண்ட். நமக்கு 15வது இலக்கு என்ன? நிலத்தில் வாழ்க்கை. ஸோ நிலத்துல நம்ம சுமூகமாக நல்ல வாழ்க்கையை வந்து உறுதி பண்ணணும் அப்படின்னா மரங்கள் இருக்கணும். மரங்கள் இருக்கும் போது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். ஏன்னா மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு உட்கொண்டு தான் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில்.
ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து கம்மி பண்ணுறதுக்கு மரங்கள், நிறைய உயிரினங்களுடைய வாழ்வாதாரமாக மரங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் லைஃப் ஆன் லேண்ட் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கிளைமேட் ஆக்ஷன் காலநிலை நடவடிக்கை SDG 13 அதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த நடவடிக்கை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரீசெண்டாக உள்ள ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த வனப்பரப்பில் உலக அளவில் 9வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கு. ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் ஆனதுல ஸோ ஏற்கனவே இருந்ததை விட இப்போ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 3rd பிளேஸ்ல இருக்கு நம்ம இந்தியா. நெக்ஸ்ட் நேஷனல். இந்தியா நியூசிலாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 10 ஒப்பந்தங்கள். ஸோ இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு 10 அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைனாக இருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி நியூசிலாந்துக்கு போயிருப்பாங்க, அந்த டைம்ல தான் இந்த அக்ரிமெண்ட்ங்கிறது சைனாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இருதரப்பு வர்த்தகம், அந்த வர்த்தகம்னா ஏற்றுமதி இறக்குமதி பண்றோம் இல்லையா, அதை வந்து 35,000 கோடியா இன்க்ரீஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல டார்கெட் இருக்கு. இப்போ ஒரு 18,000 கோடி அளவு தான் இந்த வர்த்தகம் அப்படிங்கிறது நடக்குது. அடுத்து இந்த SDG கோல்ஸ் நான் லாஸ்டா சொல்றேன், இப்போ இதை கவனிங்க. கடல்சார் பாதுகாப்பை வந்து 2 நாடுகளுக்கு இடையே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கடற்படை தளவாட ஒத்துழைப்பு, பயங்கரவாதத்தை வந்து எதிர்க்கணும், விளையாட்டு, இந்த மாதிரியான துறைகள்ல ஒரு 10 அக்ரிமெண்ட் சைனா இருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணது? ஸோ 2 நாடுகளுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்றோம் அப்படிதானே. ஸோ அப்போ SDG 7 பாருங்க, இலக்குகளை அடைவதற்கு கூட்டாண்மைகள் பார்ட்னர்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம 16 கோல்ஸ் இருக்கு, நம்ம பாவத்தை ஒழிக்கணும், பசியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் ஆக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி 17 கோல்ஸ் இருக்கு. அந்த முன்னாடி உள்ள 16 கோல்ஸையும் ரீச் பண்ணணும் அப்படின்னா 17வது கோலா என்ன வச்சிருக்காங்க? பார்ட்னர்ஷிப் இருக்கணும், ஒரு கூட்டாண்மையை நீங்க மேம்படுத்தணும், அதன் மூலமாக இந்த கோல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு SDG 7 இருக்கு. அதன்படி இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே வந்து அக்ரிமெண்ட் சைனா இருக்கு. அடுத்து SDG 8 கண்ணியமான வேலைவாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி. இந்த மாதிரி துறைகள் எல்லாம் இப்போ இவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. பிளஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் சைன் பண்ணால் என்ன அர்த்தம்? இங்கே உள்ள பொருட்கள் நியூசிலாந்துக்கு குறைந்த வட்டி, அதாவது குறைந்த வரியில போகும், அல்லது வரியே இல்லாமல் அங்கே ஏற்றுமதி செய்யலாம். அங்கேருந்து இங்கே வரும்போது வரி இல்லாமல் வரி விலக்கு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதனால என்ன ஆகும்? நிறைய பேருக்கு வாழ்வாதாரம், நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அந்த வகையில கண்ணியமான வேலை வாய்ப்பு கிடைக்குது, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிற டார்கெட்டையும் நம்ம அடைய முடியும். SDG 8 அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. SDG 16 என்ன? பீஸ், ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி சொல்றதுதான். அமைதி, நீதி, கடல்சார் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்புல இருக்கணும், டெரரிசத்தை வந்து நம்ம பயங்கரவாதத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான அக்ரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. 1982 கடல்சார் சட்டங்கள் உடன்படிக்கையின்படி கடல்சாரை வந்து அந்த பகுதியில் வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், ஒத்துழைப்பை வலுப்படுத்தணுங்கிற வகையில் அதை பற்றி டாக் வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது பண்ணியிருப்பாங்க. 2030 நம்ம காமன்வெல்த் விளையாட்டு போட்டி இந்தியாவில் ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த வருஷம் ஏப்ரலில் சைன் ஆச்சு. அதுக்கு இந்தியாவோட ஏற்றுமதி பொருட்களுக்கு 100% வரி இல்லாமல் நியூசிலாந்துக்கு அனுப்ப முடியும். நியூசிலாந்து வர பொருட்களுக்கு வந்து 95% பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க இந்தியா. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பிரதமர், முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தால் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளனர்? ஆன்சர் 30 days. ஸோ பிரதமர், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிறையில் அடைக்கிறாங்க அப்படின்னா 30 daysக்கு அவங்க சிறையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பதவியிலேருந்து நீக்கம் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, சட்ட திருத்த மசோதா. அந்த மசோதாவை ஆய்வு செய்யறதுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கும் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த குழு இப்போ என்ன பரிந்துரை அளிச்சிருக்காங்கன்னா, நிரந்தரமாகலாம் பதவி நீக்கம் செய்ய வேணாம், தற்காலிகமாக 30 நாள் அவங்க ஏதேனும் ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சிறையில் 30 நாள் அடைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள தற்காலிகமாக பதவியிலேருந்து நீக்கலாம். குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வேணா நிரந்தரமா நீக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பரிந்துரை அளிச்சிருக்காங்க. நிரந்தர பதவி நீக்கம் கூடாது அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரை அளிச்சிருக்கு. ஸோ 130வது அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அரசமைப்பு சட்ட திருத்த மசோதால ஒரு 3 ஆர்டிக்கிளை திருத்தணும்னு சொல்லிட்டு 75. இது என்னன்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டருடைய ஆலோசனைப்படி மற்ற அமைச்சர்கள்லாம் பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க.
பிரசிடண்டோடைய பிளஷர் இருக்கிற வரைக்கும் தான் யார் அந்த பொறுப்புல இருப்பா, பிரைம் மினிஸ்டரும் அந்த மினிஸ்டர்ஸும் பொறுப்புல இருப்பாங்கன்னு சொல்றதா ஆர்டிகல் 75. 164 அப்படிங்கிறது என்னன்னா, முதலமைச்சரை ஆளுநர் நியமிக்கிறாரு. முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் மற்ற அமைச்சர்களை நியமிக்கிறாங்க ஆளுநர். அதே மாதிரி ஆளுநருடைய பிளஷர் இருக்கும்போதுதான் அவங்க அந்த பொறுப்புல இருக்க முடியும். அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னா ஆளுநர் அவங்கள பொறுப்புல இருந்து நீக்கலாம். அதை பத்தி சொல்றதா ஆர்டிகல் 164. அடுத்து 239AA. இது என்னன்னா, டெல்லிக்கு சிறப்பு ஒரு அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு ஸ்பெஷலா உள்ள ஒரு ஆர்டிகல் தான் இந்த 239AA அப்படிங்கிறது. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா, டெல்லியில முதலமைச்சர் அங்கே உள்ள அமைச்சரவையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் இந்த 239AA அப்படிங்கிறது. இந்த 3 ஆர்டிகல்லையுமே திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக? பிரதமர், அமைச்சர்கள், முதலமைச்சர்கள்லாம் ஏதாவது பண்ணி 30 நாள் சிறையில் அடைக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க பதவியிலேருந்து நீக்கம் செய்யணும்னு சொல்லி. இப்போ அதை நீங்க நிரந்தரமா பண்ண தேவையில்லை, தற்காலிகமா பண்ணா போதும். குற்றம் நிரூபிச்சா மட்டும் அவங்க நிரந்தரமா நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரிந்துரை அளிச்சிருக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு. யாருடைய தலைமையில அமைச்சிருப்பாங்க அப்படின்னா, அபராஜிதா சாரங்கி தலைமையில 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு தான் இந்த பரிந்துரையை வழங்கியிருக்காங்க. சேம் அதே விஷயம்தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதுல இருக்கும் நோட்ஸ்ல. அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ். மத்திய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பவர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் இப்போ தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சராக இருக்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஒரு சில முக்கியமான விஷயம் பேசியிருப்பாங்க, அதனால பார்க்குறோம். ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டிலேருந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் இல்லையா, அந்த பொருட்களுடைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் மின்னணு பொருட்கள் தான் 3வது அதிகமான ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு. ஸோ 3rd பிளேஸ்ல மின்னணு பொருட்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் துறையில பார்த்தீங்கன்னா 10 லட்சம் திறமையான ஊழியர்கள் வந்து டிமாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு ஒரு சைடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் செமிகண்டக்டர் உற்பத்தியில் நமக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் இல்லை, அதுக்கு டிமாண்ட் இருக்கு. அதுவும் 1 மில்லியன் 10 லட்சம் பேருக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மதிப்பு இப்போ 13 லட்சம் கோடியா இருக்கு. ஸோ சேம் அதே விஷயம் தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். அடுத்து வந்து புல்லட் ரயில் இருக்கு இல்லையா, 7 புதிய புல்லட் ரயில் திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல். இந்தியா கடைசியாக எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரமல்லாத உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது? 2020 to 2021 இந்த 2 இயர்ஸ்க்கு தான் இந்தியா வந்து ஒரு டெம்பரரி மெம்பரா வந்து UNSC-ல, அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து மெம்பராக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 2028, 2029 இந்த 2 இயர்ஸுக்காக அடுத்து நிரந்தரமில்லா உறுப்பினருக்கான அந்த போட்டி, அந்த எலெக்ஷன்ல வந்து இந்தியா பங்கேற்க போறாங்க. ஸோ இதுக்கான எலெக்ஷன் 2027ல நடக்கும்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ லாஸ்டா 2020 and 2021ல இந்தியா வந்து மெம்பரா இருந்திருக்கும். இப்போ ரீசெண்டா நம்ம என்ன பார்த்திருப்போம், ஒரு 5 கண்ட்ரிஸ் வந்து நிரந்தரமல்லாத உறுப்பு நாடா வந்து தேர்வு பண்ணியிருப்பாங்க. ஆஸ்திரியா, அப்புறம் டொபாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாடுகளுக்கு வந்து 2027 ஜனவரி 1லேருந்து பதவி காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அங்கேருந்து 2 இயர்ஸ்க்கு வந்து அவங்க பொறுப்புல இருப்பாங்க. ஆஸ்திரியா, கிர்கிஸ்தான், அப்புறம் போர்ச்சுகல், ட்ரினிடாட் டொபாக்கோ, ஜிம்பாப்வே இந்த 5 நாடுகள் தேர்வாயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 2 இயர் டேர்முக்கு வந்து தேர்வாயிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இந்த UNSC உடைய ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. 5 மெம்பர் என்னன்னா பெர்மனண்டா உள்ளவங்க. அதுல 10 மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்து டெம்பரரியா தேர்வு செய்யப்படுவாங்க 2 இயர்ஸ்க்கு மட்டும். ஸோ டோட்டலா எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க? 15 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரிட்டன், பிரான்ஸ் இந்த 5 கண்ட்ரிஸ் வந்து பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல. அடுத்து டிஃபென்ஸ். INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் எந்த நிறுவனத்தால் கட்டப்பட்டது? ஆன்சர் வந்து மசாகன் டாக், மும்பை மசாகன் டாக் கப்பல் கட்டும் நிறுவனத்தினால தான் கட்டப்பட்டிருக்கு. மசாகன் டாக் லிமிடெட் நிறுவனத்தினால. இது வந்து மும்பையில் உள்ள கப்பல் கட்டும் நிறுவனம். இந்த நிறுவனம் தான் இந்த ஸ்டெல்த் ரக என்னன்னா மற்ற நாடுகளுடைய ரேடார்கள்ல சிக்காம இந்த ஒரு கப்பலானது பயணிக்க முடியும். அதனாலதான் ஸ்டெல்த் ரக போர்க்கப்பல்னு சொல்றோம். இதை இப்போ ரீசனா நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள். இது முழுக்க உள்நாட்டிலே கட்டப்பட்டிருக்கு. மசாகன் டாக் கப்பல் கட்டும் நிறுவனத்தினால இந்திய கடற்படையுடைய கிழக்கு படைப்பிரிவுல இதை இணைச்சிருக்காங்க.
6670 டன் எடை கொண்டது. 1 மணி நேரத்துக்கு 28 கடல் மைல் தூரத்துக்கு இது பயணிக்கும். நெக்ஸ்ட், எதிரிகளுடைய ரேடார் கருவிகள்ல சிக்காம ஸ்டெல்த் அமைப்புல தொழில்நுட்பத்துல இதை கட்டமைச்சிருக்காங்க. ஸோ கடல்சார் இந்தியா தொலைநோக்கு திட்டம் 2030க்கு இது இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் அர்ப்பணிச்சிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சீனா எந்த நதியின் குறுக்கே பெரும் அணை ஒன்றை கட்டுகிறது? ஆன்சர் பிரம்மபுத்திரா நதி. உலகிலே மிகப்பெரிய அணை அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே யார் கட்டுறா? சீனா வந்து கட்டுறாங்க. ஸோ இதனால உலகிலே மிகப்பெரிய ஒரு அணை, இது அணை அமைச்சு வாட்டரை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணுவாங்க. ஹைட்ராலிக் பவர், அதாவது நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்காக தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த புவியோடு இருக்கு இல்லையா, அந்த மேல் தட்டு இருக்கு இல்லையா புவியோட, அங்கே வந்து ஒரு சில ஃப்ராக்சர் அப்படிங்கிறது, ஃபால்ட் அப்படிங்கிறது உருவாகலாம். இதனால இந்த நீர்மின் திட்டம் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி புவியியலாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அதனால தான் இந்த பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அணை கட்டுறதை பற்றி நம்ம எகைன் பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்துருப்போம், எகைன் இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த திட்டம் புவித்தகடு பிளவுக்கோட்டு கட்டமைப்பு நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடும். இமாலய பிரதேச பகுதியில் தானே இது அமைக்கிறாங்க, திபத்தில் தானே இது அமைக்கிறாங்க. ஸோ நம்ம அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பிரம்மபுத்திராங்கிறது திபத் உருவாகி நம்ம அருணாச்சல பிரதேச மாநிலத்துக்கு நுழைஞ்சு நெக்ஸ்ட் வந்து வங்கதேசத்துக்கு போகுது. ஸோ அதுக்கு இடையில யூ வடிவ ஒரு வளைவு பக்கத்துல தான் இந்த அணையை வந்து கட்டுறாங்க. ஸோ இது வந்து நிலநடுக்கம், நிலச்சரிவு, இயற்கை பேரிடர் இந்த மாதிரியான ஒரு அபாயத்தை ஏற்படுத்தும். அதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லி புவியியலாளர்கள் தெரிவிக்கிறாங்க. அதனாலதான் இதை பத்தி நம்ம பார்க்குறோம். ஸோ பைஜன் விளைவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேலோட்டு பகுதியில் வந்து அந்த ஃப்ராக்சர் ஏற்படுறத. இந்த பைஜன் பிளவு அப்படிங்கிறது பிளிஸ்டோசன் காலத்துலேருந்து ஒரு 9500 ஆண்டுகள் இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ இப்போ இங்க சீனா அமைக்கிறாங்க இல்லையா இந்த அணை மூலமா 30 கோடி மக்கள் பலன் பெறுவாங்க. 300 பில்லியன் கிலோவாட் மின்சாரமானது உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவு கோடியில் அமைக்கிறாங்கன்னா 15.9 லட்சம் கோடியில அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ அமைக்கக்கூடிய பணிகளானது நடைபெற்று வருது. ஸோ சேம் நெக்ஸ்ட் திபெத் பக்கத்தில் தானே அமைக்கிறாங்க. திபெத் அப்படிங்கிறது உலகின் சுவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திபெத்திய பீடபூமி அப்படிங்கிறது அழைக்கப்படுது. இது வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதியில் வந்து இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. உலக மக்கள் தொகை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 11. ஸோ ஜூலை 11ஆம் தேதி தான் வேர்ல்டு பாப்புலேஷன் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ உலக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், அதனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் எல்லாம் இருக்கு, அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டே. ஸோ தீம் என்னன்னா, இன்றைய மற்றும் எதிர்கால இளைஞர்களின் நம்பிக்கைகள் மற்றும் லட்சியங்களை நினைவாக்கணும் அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம். ஸோ யங்ஸ்டர்ஸ் பேஸ் பண்ணி தீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டே. மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்த நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 11. ஸோ ஜூலை 11ஆம் தேதி தான் மாவீரன் அழகு முத்துக்கோன். இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர். ஸோ நமக்கு 1857 தான் இந்த அதாவது அந்த புரட்சி அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த புரட்சிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆயுதம் ஏந்தி போராடி இருக்காரு பிரிட்டிஷுக்கு எதிராக. ஸோ அதனால பார்க்குறோம். ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக விடுதலை குரல் எழுப்பிய சுதந்திர போராட்ட வீரர் தான் இந்த மாவீரன் அழகு முத்துக்கோன். ஜூலை 11ஆம் தேதி பிறந்தாரு. ஸோ அவருடைய 269வது பிறந்த நாள் வந்து இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றோம். 1710 பிறந்திருப்பாரு. 1759 இவர் காலம் ஆயிருப்பாரு. 1857 சிப்பாய் கழகம்னு சொல்லிட்டு நடந்திருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் பெறுவதற்கு ஒரு அதாவது முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுது. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஆயுதம் ஏந்தி புரட்சியில் ஈடுபட்டிருக்காரு பிரிட்டிஷுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்துக்காக. அடுத்து வந்து ஆபேஸ்வரி. சமீபத்தில் காலமான எஸ் ஜானகி கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர்? ஸோ ஜானகி வந்து நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், பின்னணி பாடகி. ஸோ இப்போ இவங்க வந்து காலமாயிட்டாங்க. இவங்க நேஷனல் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஜானகி. ஸோ 16 வயது நிலை படத்துல செந்தூர பூவே அப்புறம் மற்ற படங்கள்லாம் பார்த்து ஒரு 4 நேஷனல் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 33 மாநில திரைப்பட விருதுகளையும் வின் பண்ணியிருக்காங்க ஜானகி. அடுத்து ஸ்போர்ட்ஸ். கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் லிண்டா நோஸ்கோவா. லிண்டா நோஸ்கோவா வந்து
செக் குடியரசு வீராங்கனை. இப்போ நம்ம கிராண்ட் ஸ்லாம் போட்டின்னு சொல்லிட்டு ஒரு 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டி டென்னிஸ்ல ஒரு இயர்ல வந்து நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன், அப்புறம் பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், அப்புறம் அமெரிக்கன் US ஓப்பன் சொல்லிட்டு நடக்கும். அதில் விம்பிள்டன்ல வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க, லிண்டா நோஸ்கோவா. இது இவங்க வின் பண்ண ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் பட்டம். ஸோ இவங்க வந்து இந்த கிராண்ட் ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ண 3வது செக் குடியரசு வீராங்கனையும் கூட. ஸ்போர்ட்ஸை பிரான்சின் லா பிளாக்னே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் இனியன். ஸோ இனியன் தான் இப்போ வந்து லா பிளாக்னே செஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ இவர் தான் செஸ் கிராண்ட் மாஸ்டர், நம்ம இந்திய கிராண்ட் மாஸ்டர் இனியன். அவர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். ரஷ்யா கிட்டேருந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம ஹையஸ்டாக பார்த்தீங்கன்னா ஜூனில் 59,900 கோடிக்கும் மேலே கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்திருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஜூலை 15 Group 2 and Group 4க்காக ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், லைவ் கிளாஸஸ். உங்களுக்கு அதுக்கு ரெக்கார்டிங்குமே ப்ரொவைட் பண்ணுவோம், ப்ளஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு இதில் இன்க்ளூட் ஆகி வந்துடும். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். டெஸ்ட் பேட்ச் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, பாலிட்டி பேட்ச் இருக்குது. அப்கமிங் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்காக கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போது ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 60வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வைரமுத்து. ஐநா கடல்சார் சட்ட உடன்படிக்கை எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? 1994ஆம் ஆண்டு. இந்தியா அண்ட் ஐ எ 100 மெமரிஸ் நாட் அ மெமோர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் SY குரேஷி. விருக்ஷமித்ரா பரிவார் என்பது டேஷ்? ஆன்சர் மரக்கன்றுகள் நடும் மக்கள் இயக்கம். இந்தியா நியூசிலாந்து இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் 10 ஒப்பந்தங்கள். பிரதமர், முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்கள் எத்தனை நாட்கள் சிறையில் இருந்தால் தற்காலிகமாக பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளனர்? ஆன்சர் 30 days வந்து இருந்தாங்கன்னா. மத்திய தகவல் தொழில்நுட்ப மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சராக பொறுப்பு வகிப்பவர் அஸ்வினி வைஷ்ணவ். இந்தியா கடைசியாக எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தரமல்லாத உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது? 2020 மற்றும் 2021. INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் எந்த நிறுவனத்தால் கட்டப்பட்டது? ஆன்சர் மசாகன் டாக் லிமிடெட். சீனா எந்த நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணை ஒன்றை கட்டுகிறது? ஆன்சர் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே. உலக மக்கள் தொகை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 11 செலிப்ரேட் பண்றோம். மாவீரன் அழகு முத்துக்கோன் பிறந்த நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ இதுவுமே ஜூலை 11 தான் செலிப்ரேட் பண்றோம். சமீபத்தில் காலமான ஜானகி கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையவர்? ஆன்சர் பின்னணி பாடகி. கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியான விம்பிள்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? லிண்டா நோஸ்கோவா. பிரான்சின் லா பிளாக்னே செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் இனியன். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.